நீங்க உங்களோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா எப்படி என்னோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சு டயட்ட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, ரொம்பவே வெறுப்பா இருக்கு. ஜிம்முக்கு போலான்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த 4ஏ 4 டிப்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து கஷ்டப்படாம உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா உங்களால குறைக்க முடியும். அத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்ட குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்டின்னா, டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா, டயட்ட ஃபாலோ பண்றது அப்டின்றது நெறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இத சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாது அப்டின்னு சொல்லி வைக்கணும் அப்டின்னும்போது வந்து ஒரு மாரி கிரேவிங்ஸா இருக்கும். நம்மளால அத வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆ இருக்கிறதே அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் இப்ப சொல்லக்கூடிய டிப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டயட்டே ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கலாம். நீங்க ஒரு 3 வேளை டெய்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு 5 வேளையா நீங்க பிரிச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்பப்ப சாப்பிடணும்னு தோணுதோ, அந்த டைம்ல ஃபுட்ட வந்து ப்ராப்பரா பிரிச்சு சாப்பிட்டு, முடிஞ்ச அளவு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்டின்னா, சாப்பிடுற நேரத்த வந்து நீங்க மாத்துனீங்க அப்டின்னாவே வந்து, உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்டி அப்டின்னா, இப்போ மார்னிங் நம்ம காலையில நம்ம சாப்பிடுறோம் அப்டின்னா, காலையில சாப்பிடுற டைம வந்து கொஞ்சம் தள்ளி நீங்க சாப்பிடணும். இப்போ ரெகுலரா வந்து 8 மணிக்கு நம்ம சாப்பிடுறோம் அப்டின்னா, அத வந்து ஒரு 9 மணிக்கோ, இல்ல ஒரு 10 மணிக்கோ அந்த மாரி டைம ரொம்பவே தள்ளி, அ லேட்டா நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் மதியம் நமக்கு எப்போ பசிக்குதோ அந்த டைம்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட்டு எடுத்துக்கிற ஃபுட்ட வந்து நம்ம ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடணும். இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க உங்களோட ஃபுட்ட எடுத்துக்கினீங்க அப்டின்னா, ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கலாம். எப்டி அப்டின்னா, கொஞ்சம் நம்ம ஃபுட் எடுக்கிறதுக்கு காலையில ஒரு 9 மணி, ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கே நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்டின்னும்போது, பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடாத டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்லேருந்து உடம்பு எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். இதனால கஷ்டப்படாம ஈஸியா வந்து நீங்க சாப்பிடுற நேரத்த மட்டும் மாத்தீங்கனாவே, ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா குறைக்க முடியும். 2வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, நம்மளோட வெயிட்ட குறைக்கணும் அப்டின்னா, ஜிம்முக்கு போய் எக்சர்சைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப இதுக்காக ஒரு சின்ன சேஞ்சஸ வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வரலாம். இப்ப ஏதாவது வேலை செய்றோம் அப்டின்னா, பிசிக்கலா செய்யக்கூடிய வேலைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெய்லியுமே செய்யலாம். ஒரு 1 ஹவர் வந்து பிசிக்கலா செய்யக்கூடிய வேலைய வந்து நம்ம செய்யலாம். இப்ப வீட்ல ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்கு அப்டின்னா, நின்னுட்டே செய்றது அந்த மாரி நம்ம செய்யலாம். இல்ல நடக்கணும் அப்டின்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது, இப்ப இருக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். மொபைல்ல ஃபோன் பேசுவோம். அந்த பேசக்கூடிய நேரத்த வந்து நம்ம ஃபோன் பேசிட்டே வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது, இல்ல பக்கம் எங்கேயாச்சும் ஃபோன் பேசிட்டே போயிட்டு வர்றது, அந்த மாரி நம்மளே அறியாம அந்த மாரி செஞ்சோம் அப்டின்னாலுமே வந்து, நம்ம உடம்புல இருக்கிற கேலரி வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். மொபைல்ஸ்ல ஏதாவது வீடியோ பார்க்குறோம், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம் அப்டின்னா, அந்த மாரி டைம்ல நம்ம உட்காந்துட்டு பார்க்கறத தவிர்த்துட்டு, அத பார்த்துட்டே நம்ம நடந்தோம் அப்டின்னா, நம்ம எவ்வளோ நடக்கிறோம் அப்டின்றது நமக்கு தெரியாது. இதனால ஈஸியா வந்து உங்களோட கேலரி பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இதனால ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து லாஸ் பண்ணலாம். 3வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம நைட்டு சாப்பிடுற ஃபுட்ட பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இல்லாம நம்ம பார்த்துக்கணும். உதாரணமா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இட்லி, தோசை அந்த மாரிலாம் நம்ம எடுக்கிறத தவிர்த்துட்டு, நைட்டு நம்ம ஃபுட்ட வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறம் இந்த எக்கு இதெல்லாம் இருக்கிற மாரி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம புரோட்டீன்ஸ், ஃபைபர் அதிகமா இருக்கிற மாரியான ஃபுட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இது வந்து உங்களோட சுகர் லெவல வந்து அதிகப்படுத்தாம பார்த்துக்கும். அதனால உங்களோட ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து வெயிட் அதிகமாகறதுக்கான காரணமும், வெயிட் குறையாததுக்கான காரணமும் என்ன அப்டின்னா, நைட் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து சாப்பிடுவாங்க. ப்ளஸ் ரொம்ப லேட் டைம் ஃபுட்ட வந்து எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு நேரத்தோட ஒரு 7 மணிக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டு, அதுவும் நல்ல ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாவே, ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து படிப்படியா குறையிறத வந்து உங்களாலயே பார்க்க முடியும். 4வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்ல வந்து கொண்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலா அது சுகர் எல்லாம் யூஸ் பண்றோம். ஒயிட் சுகர் யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, டீ, காஃபி குடிக்க இந்த மாரிலாம் யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு டீயோ, காஃபியோ குடிக்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து சுகர் ஆட் பண்ணாம நம்ம குடிக்க ட்ரை பண்ணலாம்.
அது வந்து உடம்புக்கு பழகிடுச்சு, புடிச்சிருக்கு அப்படின்னா, அதுவே ஃபாலோ பண்ணலாம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி நார்மலா ஒரு 3 லிட்டர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸஸா இன்னும் 1 லிட்டர் சேர்த்து குடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ வந்து நம்ம கொண்டு வரலாம். இப்போ ரெகுலரா பக்கம் இருக்கிற கடைக்கெல்லாம் வந்து வண்டி யூஸ் பண்றோம். டூ வீலர்ஸ்ல போயிட்டு வரோம். அந்த மாரிலாம்னா, நடந்து போறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மொபைல்ஸ்லாம் பேசும்போது, நடந்துட்டே மொபைல் பேசுறது. இந்த மாரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சேஞ்சஸ நம்ம நம்மளோட லைஃப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களையே அறியாம உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால உங்களோட வெயிட் குறையிறத வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த மாரி சேஞ்சஸ்லாம் வந்து லைஃப்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போய் கஷ்டப்படாம, பெருசா டயட்ட வந்து ஃபாலோ பண்ணாம, ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வந்து வாழ முடியும். இதுல முக்கியமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வெளியில போயிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடுவாங்க. பேக்கரில எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா அந்த அளவு அவங்களோட உடல் உழைப்பு இருக்கும். இல்ல எக்ஸர்சைஸ் அந்த மாரி செய்வாங்க. அந்த மாரி நம்மளால செய்ய முடியல அப்படின்னும்போது, அந்த மாரி விஷயங்கள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி, நம்ம வீட்லயே நம்ம சமைச்சு, அந்த மாரி ஃபுட்ட வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கும் நல்லது. வெயிட்ட குறைக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். எனக்கு வந்து ஒரு டயட் சார்ட் தேவ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டயட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பர்சனலா வந்து எப்படி டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்றது, அ எப்படி வெயிட்ட வந்து குறைக்கிறது, அத பத்தி தெளிவா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என்னோட சேனல்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டர் விஜயோட வெயிட் லாஸ் சீக்ரெட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அவர் எப்படி அவரோட வெயிட்ட வந்து இவ்ளோ வயசாகியும் இப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான சீக்ரெட்ட வந்து அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத வந்து கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்றேன். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் இப்ப பண்ற தப்பு என்ன அப்படின்னா, யூடியூப்ஸ்ல வீடியோ பார்ப்பாங்க. இல்ல இன்டர்நெட்ல வந்து ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு, வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி, கண்டிப்பா வந்து அவங்களோட வெயிட்ட வந்து குறைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்சனலான அவங்களுக்கு ஒரு கைடு தேவ. நான் வந்து உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். 21 நாள்ல ஒரு 5 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்ட வந்து என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போய் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க பெருசா வந்து டயட்ட ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ணி, டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாம, ஈஸியா உங்க வீட்லயே வந்து எக்ஸர்சைஸ் செய்ய வச்சு, வீட்ல என்ன சமைப்பாங்களோ, அந்த ஃபுட்டுலயே நமக்கு என்னென்ன தேவை அப்படின்ற சின்ன சின்ன ஒரு மாடிஃபிகேஷன கொண்டு வந்து, உங்களோட வெயிட்ட வந்து என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.